ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 35வது பாடல். சித்த சுத்தி உண்டாக பிரார்த்திக்கின்றார் அருணாத சுவாமிகள். பத்தித்துறை எழுந்து ஆனந்தவாரி படிவதினால் புத்தித்தரங்கம் தெளிவதென்றோ பொங்கு வெங்குருதி மெத்தி குதிகொள்ள வெம்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தித்தரங்கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே பத்தித்துறை இழிந்து ஆனந்தவாரி படிவதினால் புத்தித்தரங்கம் தெளிவதென்றோ பொங்கு வெங்குருதி மெத்தி குதிகொள்ள வெம்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தித்தரங்கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே. பொங்கு வெங்குருதி மெத்தி குதிகொள்ள வெம்சூரனை விட்ட சுட்டியிலே. எம்பெருமான் முருகப்பெருமான் சுட்டி என்றால் குத்தீட்டி, வேல்படையை ஏவுகின்றான். இந்த சுட்டி என்ற ஆயுதத்தை ஏவுகின்றான் சூரன் கிரௌஞ்சன் மீது. ஆதலால் அசுரன் உடலில் இருக்கும் அந்த குருதியானது குதிக்கின்றதாம். அப்படி வெந்து குதிக்கும் அந்த உதிரத்தை, அப்படிப்பட்ட உதிரம் உடைய வெம் சூரனை விட்ட சுட்டியிலே முருகப்பெருமான் விடுத்த அந்த குத்தீட்டி குத்தி தரங்கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே. அப்படி சூரனை நிகிரகம் செய்து அமராவதி என்ற தேவர் பட்டினத்தை கைப்பற்றி தேவர்களுக்கு மீண்டும் அளித்த தலைவனே, அரசனே என்று முருகனை பலவாறு துதிக்கின்றார் என்ன சுவாமிகள். எதுக்கு துதிக்கின்றார் என்றால், முருகா, என்னுடைய சித்தமானது சுத்தம் அடைய வேண்டும். மனது கலங்கி இருக்கின்றது. சேற்றிலேதான் செந்தாமரை தோன்றும். அப்படிப்பட்ட கலங்கிய மனது, புத்தி, மனதை 4 விதமாக பிரிப்பார்கள் பெரியோர்கள். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். அகங்காரம் நான், எனது என்ற அந்த எண்ணம். தூங்கும் போது எழுப்பி கேட்டால் யார் என்றால் உடனே நான் இப்படிப்பட்டவன், இந்த பெயருடையவன், இவன் என்று நம் கூறுகின்றோம். அது அகங்காரம். பொருளை பற்றி ஆசை வைப்பது சித்தம். மனம் அது வேண்டும் என்று அலைபாய்கின்றது. அதை அடைய வேண்டிய யுக்திகளை போட்டு வகுப்பது புத்தி. சஞ்சலம் படுவது மனம், நிச்சயப்படுத்துவது புத்தி. அருணா சுவாமிகள் கூறுகின்றால், நான் முருகப்பெருமானே, எவ்வாறு இந்த சூரனை நிகிரகம் செய்து தேவர்களுக்கு அனுகிரகம் செய்தாயோ, இந்த பக்தி துறை இழிந்து ஆனந்தவாரி படிவதனால் நான் பக்தி என்னும் துறை மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து இறைவனை அடைவதற்கு 3 வழிகள்: பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், ஞான மார்க்கம். ஆனால் பக்தி உடைய பெரியோர்களுக்கு இறைவன் ஞானத்தை தந்து கரையேற்றுகின்றான். கண்ணபிரான் வாக்கு, புத்தியோகம் ததாமி. ஆனால் பக்தி எப்படி இருக்க வேண்டும்? இந்த பக்தி துறை, பக்தி என்னும் அந்த வழியில் பின்பற்றி ஆனந்தவாரி முக்தி நெறி என்னும் சிவக்கடல், அந்த கடலில் நான் மூழ்கி எழும்ப வேண்டும். ஆனந்த வாரியில் திளைக்க வேண்டும் முருகா. அதற்கு இடைஞ்சலாயிருக்கும் பல்வேறு சிந்தனைகள் புத்தியிலே ஓடுகின்றது. அந்த புத்தி தரங்கம், அலைகள்
அங்கே வீசி இருக்கக்கூடிய அந்த கடல் காம குரோத மத மாத்சரியம் லோகம் என்று பல்வேறு விஷயங்கள் மேல் சென்று புத்தியானது தடுமாறுகின்றது. அந்த புத்தியை உன்மேல் வைக்க வேண்டும். அந்த புத்தி தரங்கம் தெளிவது என்றோ, இந்த புத்தியானது தெளிவது என்று என்று உன்னை நான் அடைவது, தெளிந்த நீரோடை போன்ற இறை பக்தி மூலமாக உன்னை அடைய வேண்டும். அதற்கு நாள் என்னாலோ அதற்கு என்னுடைய புத்தியை செம்மனை செம்மையாக வைக்க வேண்டும். அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். இந்த பக்தியை பற்றி பெரியோர்கள் பலவிதமாக கூறியுள்ளார். நாரத மகரிஷி வடமொழியிலே நாரத பக்தி சூத்திரம் என்ற உயர்ந்த கிரந்தத்தை அருளியுள்ளார்கள் நாரத மகரிஷி. அதற்கு பக்திக்கு விளக்கணமாக பல்வேறு விஷயங்களை கூறுகின்றார். சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா, இந்த பக்தியானது இறைவன் மேல் வைக்கக்கூடிய விஷயம். தூய பக்தி அழிவற்ற பொருள் மேல் இருக்கக்கூடிய விஷயம். அது அந்த பரம்பொருள் மேல் வைக்கக்கூடிய தூய அன்பு. அந்த காதல் கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி வேத நான்கிலும் மெய்ப்பொருளாவது வேத நான்கிலும் மெய்ப்பொருளாவது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வேண்டும். அப்படிப்பட்ட தூய பக்தி சா துவஸ்மின் பரம பிரேம ரூபா, அது அந்த பரம்பொருள் மேல் இருக்கக்கூடிய தூய அன்பு. மெய்ப்பொருள் மேல் நிலையான விஷயத்தின் மேல் இருக்கக்கூடிய தூய அன்பு. அமிர்த ஸ்வரூபாச்ச, அது அழிவற்றது, அமரத்துவம் உடைய அன்பு. நாம் உலகியல் விஷயங்களில் அன்பு கொள்வோம். இன்று அன்பு கொள்வோம், நாளை கோபம் வந்துவிடும். இன்று பிரியமாக விஷயம், கோடை காலத்தில் குளிர்ந்த பானம் இன்பமாக இருக்கின்றது, பிரியப்படுகின்றோம். அதே குளிர்ந்த பானம் மார்கழியிலே கடும் குளிரிலே இல்லை ஒரு ஜுரத்தில் இருக்கும் பொழுதோ துன்பமாக தெரிகின்றது. ஆனால் இறைவன் மேல் இருக்கக்கூடிய பக்தியானது அழிவற்றது. மேலும் கூறுகின்றார் நாரத மகர்ஷி, எல்லப்த்வா புமான் சித்தோ பவதி அமிர்தோ பவதி திருப்தோ பவதி. எதை ஒருவன் அடைந்து விட்டான், அந்த தூய பக்தியை ஒருவன் அடைந்து விட்டான் என்றால், தூய பக்தியோடு ஒருவன் இருப்பானேன் என்றால் அவன் சித்தோபவதி, அதற்கு மேல் அவனுக்கு வேண்டியது எதுவும் இல்லை, முழுமையானவன் விடுகின்றான். அமிர்தோபவதி, அடிவற்றவன் அவன் மெய்ப்பொருளை உணர்ந்து மெய்ப்பொருளாகவே ஆகிவிடுகின்றான். அவனுக்கு அழிவு கிடையாது, பிறப்பு இறப்பு என்ற சூழல் கிடையாது. திருப்தோபவதி, கண்டன்டன் என்பார்கள் ஆங்கிலத்தில். வேண்டும் வேண்டும் என்ற ஆசை போய்விடுகின்றது, எதுவும் தேவையில்லை. ஏனால் எது கிடைத்தால் பூரணமோ பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணமஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. அதுவும் பூர்ணம், இதுவும் பூர்ணம். அந்த பூரணத்திலிருந்தே இந்த பூர்ணம் வந்துள்ளது. அந்த பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்தால் பூர்ணமே எஞ்சி இருக்கின்றது. முழுமையான விஷயம் வந்துவிட்ட பின் அங்கே எங்கே நிறை எங்கே குறை. மேலும் கூறுகின்றார், கிஞ்சித் வாஞ்சதி ந சோச்சதி ந துவேஷ்டி ந ரமதே நோத்சாஹி பவதி. எதை ஒருவன் அந்த தூய பக்தியை அடைந்து விட்டானோ அவனுக்கு எதுவும் தேவையில்லை, அவனுக்கு வேண்டிய விஷயங்கள் எதுவும் இல்லை. அவன் வருத்தப்படக்கூடிய விஷயங்கள், துன்பப்படக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை. அவன் வெறுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை, விரும்பக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை. அவன் மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை. அவன் விரும்புவது அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவது விஷயங்கள் எதுவுமே இல்லை. யஜ்ஞாத்வா மத்தோ பவதி
ஸ்தப்தோ பவதி ஆத்மா ராமோ பவதி. அந்த தூய பக்தியை எவன் ஒருவன் அடைந்து விட்டானோ அவன் பரிபூர்ண ஆனந்தத்தில் திளைக்கின்றான். அவன் அமைதியாக இருக்கின்றான். அதற்கு மேல் பேச வேண்டியது எதுவும் இல்லை. அவன் தன்னுள்ளேயே மெய்ப்பொருளை கண்டு இன்புற்று ஆத்மா ராமனாக விளங்குகின்றான் என்று நாரத மகரிஷி கூறுகின்றார். அப்படிப்பட்ட தூய பக்தி என்னும் துறையில் இறங்கினால் நாம் இறங்க இறங்க இறைவன் நமக்கு அருள் புரிவான். மற்ற விஷயங்கள் புத்தியிலிருந்து அகலும். இறை பக்தியே அங்கே திகழும் பிரதானமாக. அதன் வாயிலாக இறைவனை அடையக்கூடிய பாக்கியம் கிட்டுகின்றது. அடையக்கூடிய பாக்கியம் கிட்டுகின்றது. ரங்கநாத சுவாமிகள் ரத்னகிரி திருப்புகழ் கூறுகின்றார், முருகப்பெருமானே, நான் தூய பக்தியோடு உன்னை 1 வருடம் அல்ல, 2 வருடம் இல்ல, நெடுநாட்கள் பாட வேண்டும். இருக்கும் வரை பாட வேண்டும். இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை பாட வேண்டும். எனக்கு இந்த முக்தி அடையும் வழியை எனக்கு உபதேசம் செய்து என்னை ஆட்கொண்டு அருள்வாயாக. ரத்னகிரி என்று வாட்போக்கி என்ற பெயர். ரத்னகிரி என்று அங்கே திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்றது. இந்த ரத்னகிரி தேவாரம் பாடப்பட்ட ஸ்தலம். அங்கே பாடுகின்றார், அப்படிப்பட்ட ரத்னகிரி இருக்கும் பெருமானே, எல்லாம் அறிந்த ஞான பண்டிதனே, சுவாமியே, ஞானத்தை மனிதனுக்கு நிலைநிறுத்துமாறு அருளக்கூடிய சக்தியை உடைய பெருமான். ஞானம் கிட்டிவிட்டால் மற்றும் போதாது, ஞானம் நிலை பெற வேண்டும். அப்படி நிலைநிறுத்தக்கூடிய சக்தியை உடைய பெருமான் எம்பெருமான் முருகன், வெற்றிவேல் ஆயுத பெருமானே, நான் பக்தி செலுத்த வேண்டும், நீண்ட நாள் செலுத்த வேண்டும், உன்மேல் திருப்புகழ் பாடி உன்னை வணங்க வேண்டும் என்று இந்த ரத்னகிரி திருப்புகழ் கூறுகின்றார். பத்தியால் யான் உன்னை பலகாலும் பற்றிய மாத்திரு புகழ் பாடி. பத்தியால் யான் உன்னை பலகாலும் பற்றிய மாத்திரு புகழ் பாடி. முத்தனமாறனை பெருவாழ்வில் முத்திய சேர்வத கருள்வாயே. முத்தனமாறனை பெருவாழ்வில் முத்திய சேர்வத கருள்வாயே. உத்தமதானசர் குணநேயா ஒப்பில மாமணி கிரிவாசா. உத்தமதானசர் குணநேயா ஒப்பில மாமணி கிரிவாசா. வித்தக ஞான சத்தினிபாதா வெற்றி வேலாயுத பெருமாளே. வித்தக ஞான சத்தினிபாதா வெற்றி வேலாயுத பெருமாளே. முத்திய சேர்வத கருவாயே வெற்றி வேலாயுத பெருமாளே என்று முருகனை பக்தியால் நான் உன்னை பலகாலம் பாடி திருப்புகழ் பாடி உயிர் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார். அதுபோல் இந்த பக்தி என்னும் துறையை நாமும் தேர்ந்தெடுத்து இறைவனை அடையக்கூடிய அந்த வழியை தேர்ந்தெடுத்து அதில் செல்வோமானால் மற்ற புத்தியில் இருக்கும் மற்ற விஷயங்களை விலக்கி முருகப்பெருமான் நம்மளை ஆட்கொண்டு அருளுவான். இது திண்ணம் அருணாத சுவாமிகள் வாக்கு. சித்தம் சுத்தி பெற இந்த கந்தரலங்கார செய்யுளை ஓதி ஓய்வு பெறுவோமாக. பத்தி துறையிழிந்து ஆனந்த வாரி படிவதினால் புத்தி தரங்கம் தெளிவதென்றோ பொங்கு வெங்குருதி மெத்தி குதிகொள்ள வெம்சூரனை விட்ட சுட்டியே. குத்தித்தரங்கொண்டு அமராவதி கொண்ட கொற்றவனே, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.